காகத்திரள்வாய் போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சுவிட்சர்லாந்து சூரிச் பார்வதி உடனுரை லிங்கநாத பரமேஸ்வர சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் தை மாதம் 3ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று முன்னாளும் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று காலை 9:40 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே சில மனஸ்தாபங்கள் வரும். இல்லை ஏற்கனவே மனஸ்தாபம் இருந்தால் அது அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கூடி போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே என் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களால் சிலருக்கு சில எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, சந்திராஷ்டம் இருக்கு. குறிப்பா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். முடிந்தால் இரவு நேர பிரயாணம் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உங்கள் வேலை பணி உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் கிளரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான நாள். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படி இல்லாமல் எது ப்ரையாரிட்டியோ அதை அன்னன்னைக்கே பார்க்கறது நல்லது.
ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா, சோஷியல் மீடியா சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும், ஆனால் எப்படியாவது அச்சீவ் பண்ணிடுவீங்க. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வேலை, ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு மாறணும், இல்லை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி என்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்பப்போ. பிரயாணங்கள், பயணங்களில் பொழுது கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகன யோகம் இருக்குது. பழைய வண்டியை கொடுத்துட்டு வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் தேர்வுகளிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீர்கள். நல்ல பலனை தரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ், எதிர்பாராத எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும். சேவிங்ஸை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு எஃப்டி போடுறது, ஒரு டேர்ம் டிபாசிட் போடுறது, சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சீட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வேஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்திலே நல்ல செய்தி உண்டு. காதல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காய்ச்சல், ஜுரம், சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கைனா ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும். டெய்லி இல்லைனாலும் வீக்லி அது ப்ரோக்ரஸ் இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் க்ரோசரி சம்பந்தமான மளிகை வியாபாரம் செய்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், ரைஸ், ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், எண்ணெய் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே பணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நட்பு வட்டாரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, சூரியன் செவ்வாய் பகவானால் சில காரிய வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, இல்லை அரசு ஊழியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான புரோக்கராக, கன்சல்டண்டாக இருப்பவர்கள், ஏஜெண்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நிலைத்தை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வெளியில் போகிறது மட்டும் சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவர்கள், முதியோர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. நின்று யோசிச்சு நிதானமா பண்ணணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்கள், எஜுகேஷன் கன்சல்டன்சி வைத்திருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் இரவு நேரத்தில் சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படும். மனசில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஷண்முக கவசம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, குரு பகவானால் சில நன்மைகள் நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். உற்சாகமாக இருப்பீங்க. நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க லைஃப்பில் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பெண்களை பொறுத்தவரையில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். ஆண்களை பொறுத்தவரையில் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரைப்பூவால் ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், IVF போன்ற ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டீச்சிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, டீனாக, HODயாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், கவுன்சிலராக இருப்பவர்கள், ட்ரெயினராக இருப்பவர்கள், லெக்சரராக, ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வெறும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்பி இருந்தால் முன்னேற முடியாது. அது நிலைச்சு நிற்கவும் நிற்காது. சமூகத்திலே நல்ல பேருடைய சில பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கமிஷன் ஏஜென்ட், மண்டி நடத்துபவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், காலணி, ஃபுட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். 7 சனி நடக்கிறதுனால வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா போட்டு வச்சுங்க. அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதோ ஒன்று உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வைக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பர்சன்டாவது உங்களுக்கு அது கவர் ஆகும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.